எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் இன்டகிரேஷன் யூசிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸசைஸ் 7.5 22nd சம் சொல்லித்தரேன். இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னா, இந்த எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குது, ஈக்குவல் டு a by x minus 1 plus b by x minus 2. So LCM எடுக்கிறப்ப இங்கே மல்டிப்ளை ஆகிடும். a into x minus 2 plus b into x minus 1 whole divided by x minus 1 into x minus 2. இங்கே வந்து x by x minus 1 into x minus 2ன்னு இருக்குது. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போ நியூமரேட்டரில் இதுதான் இருக்குது, a into x minus 2 plus b into x minus 1. இப்போ இதில் ஏதாவது ஒரு டேர்ம் 0 பண்ணோன்னா கண்டுபிடிக்கலாம். ab இப்போ புட் x minus 1 equal to 0 எடுத்தோன்னா x equal to 1 இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 equal to a into 1 minus 2 plus b into 1 minus 1. இப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். 1 equal to a into minus 1. ஸோ a வந்து minus 1 கிடச்சிருச்சு. அடுத்தது இங்கே x minus 2 இருக்கிறனால புட் x minus 2 equal to 0ன்னு எடுத்தோன்னா x equal to 2. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா 2 equal to இங்கே a into 2 minus 2 0 ஆகிடும். b வந்து 2 minus 1. 2 minus 1 1. ஸோ b equal to 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே இதான் மெயின் இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a வந்து மைனஸ் 1னால மைனஸ் இன்டெக்ரல் dx by x minus 1. b வந்து ப்ளஸ் 2ன்றனால 2 இன்டெக்ரல் dx by x minus 2. ஸோ இன்டெக்ரல் dx by xன்னு இருந்ததுன்னா அதை நம்ம log xன்னு எடுத்துக்கலாம். அதுதான் இன்டகிரேஷன் ஃபார்முலா இது. இப்போ இந்த இடத்துல dx by x minus 1னா மைனஸ் log of x minus 1 plus 2 log of x minus 2. ஸோ log ப்ராப்பர்ட்டி படி log m பவர் n அப்படின்னு இருந்தால் n log m. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த 2 வந்து பவரில் வந்துடும். இப்போ இது வந்து மைனஸும் பவர் மைனஸ் log x minus 1 plus log of x minus 2 ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போ லாக் ப்ராப்பர்ட்டி படி இப்போ log m மைனஸ் log nன்னா அது log m by n எழுதலாம். ஸோ இதை வந்து log of x minus 2 ஸ்கொயர் by x minus 1 plus c இப்படி எழுதலாம். log m டிவைடட் பை log n, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறனால. ஸோ இது வந்து ஆப்ஷன் பியில் இருக்கிறனால இது ஆப்ஷனல் சம்மு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 23rd சம். இன்டகரல் dx by x into x square plus 1. ஸோ இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணுறப்போ x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வரும். அந்த டேர்ம் இங்கே இல்லாதனால இங்கேயுமே x மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கேயும் x மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி ஆச்சுன்னா இன்டகரல் x dx டிவைடட் பை x into x x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆச்சு. இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணி பார்க்கலாம். இப்போ லெட் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு டீன்னு எடுக்கிறோம். x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx equal to dt. இப்போ இங்கே x dxன்னு இருக்கிறனால x dx equal to 1 by 2 dtன்னு ஆச்சு. இப்போ இந்த இன்டெக்ரல் எப்படி ஆச்சுன்னா இன்டெக்ரல் 1 by 2 dt டிவைடட் பை இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 1 டீன்னு அசியூம் பண்ணோம். x ஸ்கொயர் வந்து t மைனஸ் 1, இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் போச்சுன்னா t மைனஸ் 1. ஸோ t மைனஸ் 1 இன்ட்டு டீன்னு இருக்குது. ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி இங்கே 1 by 2 இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். 1 டிவைடட் பை t minus 1 into t. இது வந்து a by
t minus 1 plus b by tன்னு எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே a மல்டிப்ளை ஆகிடும். a into t plus b into t minus 1 whole divided by t minus 1 into t. இங்கே 1 by t minus 1 into t. ஸோ இது கேன்சல் ஆகிடும். இப்போ 1 equal to a into t plus b into t minus 1. இப்போ put x equal t equal to 0ன்னு எடுத்துக்கிட்டு b கண்டுபிடிக்கலாம். t equal to 0னா இந்த term 0 ஆகிடும். 1 equal to a into 0 plus b into 0 minus 1 minus 1. ஸோ b வந்து minus 1 கிடச்சிருக்கு. அடுத்தது t minus 1 equal to 0ன்னு எடுத்தோன்னா t equal to 1. 1 substitute பண்ணோன்னா 1 equal to a into 1. இங்கே 1 minus 1 0 ஆகிடும். b term 0 ஆகிடும். ஸோ a வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் மெயின் இன்டெக்ரல், இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ a வந்து 1ன்றனால இன்டெக்ரல் dt பை t மைனஸ் 1. b வந்து மைனஸ் 1னால மைனஸ் இன்டெக்ரல் dt பை t. ஸோ இன்டெக்ரல் dx பை x இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா நம்ம இன்டெக்ரேஷன் ஃபார்முலா வந்து log x. ஸோ இதை எப்படி எழுதலான்னா ஆல்ரெடி 1/2 மல்டிப்ளை ஆகிருக்கு இதில், அதில் 1/2 வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ 1/2 log of t minus 1 minus log t. log ப்ராப்பர்ட்டி படி log m minus log n log m by n போடலாம். ஸோ 1/2 log of t minus 1 by t. ஸோ t வந்து t வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எடுத்துருக்கனால இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன். ஒன் பை டூ லாக் ஆஃப் டி மைனஸ் 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர். டி வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இது ஒரு மைனஸ் 1 இருக்குது பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இந்த 1/2ன்றது பவரில் வரும். 1 லாக் எம் பவர் n ஆகும். ஸோ லாக் எக்ஸ் ஸ்கொயர் பவரில் 1/2ன்னு இருக்கும். அப்புறமா டிவிஷனில் இருந்தால் மைனஸ் 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். லாக் எக்ஸ் மைனஸ் 1/2 லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இது லாக் ப்ராப்பர்ட்டி படி லாக் எம் பவர் என்னன்னு இருந்தால் n லாக் எம்ன்னு ஆகும். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள n வந்து பவரில் போயிடும். அதனால தான் இந்த பவரில் 1/2 ஆச்சு. இந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இது ப்ளஸ் சி. இது ஆப்ஷன் ஏல தான் இருக்கிறனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.